தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம். நபர் ஒருவர் கொடூரமாக கொலை, சகோதரியின் மகனின் வெறிச்செயல். மோட்டார் சைக்கிள் விபத்துக்கு உள்ளானதில் இளைஞர் ஒருவர் மரணம். இலங்கையில் அதிகாலையில் இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம், மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி உயிர் மாய்ப்பு. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி. சில மாவட்டங்களில் அடிக்கடி மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை. ரயில் பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. வசமாக சிக்கிய சுரேசலே இந்தியாவில் செய்த ரகசிய மோசடிகள் அம்பலம். ரஜித சேனாரத்னவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நீதிபதிகள் விவகாரத்தால் தூக்கத்தை இழந்த மஹிந்த குடும்பம். தொடர்வன விரிவான செய்திகள். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இலங்கையில் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பு எதிர்பார்க்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர நிதிகுமாரகே தெரிவிக்கையில், இம்முறை மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தத்தில் நுகர்வோர் அதிக நிவாரணத்தை எதிர்பார்க்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் முழுவதும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களே இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தை நிலவரத்திற்கு அமைவாக இலங்கையில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளதென்றும் மயூர நிதிகுமாரகே சுட்டிக்காட்டியுள்ளார். கம்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கீரப்பனை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டே நபர் ஒருவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவர் கம்பளை கீரப்பனை பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. காயமடைந்த நபர் ஒருவர் கீழே விழுந்து கிடப்பதாக கம்பளை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின்படி உடனடியாக செயற்பட்ட போலீசார் காயமடைந்தவரை கம்பளை வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நபருக்கும் அவரது சகோதரியின் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதன் காரணமாக சகோதரியின் மகனால் கத்தியால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 43 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபம் ஆனமடுவை வீதியில் 5ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, சிலாபம் ஆனமடுவ வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த வடிகானுக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞரை சம்பவ இடத்தில் நின்றவர்கள் உடனடியாக மீட்டு சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அந்த இளைஞர் உயிரிழந்தார் என்று சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் பள்ளம பொத்துக்குளத்தை சேர்ந்த 24 வயதுடைய மொஹட்டி பத்ரினி லோகாலகி கஜான் புஷ்பகுமார என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாணந்துறை பலான ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகில் வைத்து அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார். இதனை அடுத்து காயமடைந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாணந்துறை தெற்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பேராதனை பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த T56 ரக துப்பாக்கியை வைத்து அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் 10,000 தொழிலாளர்களை இஸ்ரேலுக்காக வேலைவாய்ப்பிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை முன்னெடுத்துள்ளது. குறித்த விடயத்தை வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.
ஸ்ட்ரேலின் கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு துறையில் பணியாற்றுவதற்காக செல்லவுள்ள 164 தொழிலாளர்களுக்கு பயண அனுமதி பத்திரங்களை வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வேலை திட்டம் முறையான மற்றும் வெளிப்படையான நடைமுறையின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டில் இதுவரை 2500 இலங்கையர்கள் ஸ்ட்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 6500 தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தயார் நிலையில் உள்ளன. இவற்றுடன் கூடுதலாக ஒரு புதிய துறையில் மேலும் 1000 வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இது ஒட்டுமொத்த இலக்கான 10,000 அடைவதற்கு உதவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்வதன் மூலம் இலங்கையர்கள் குறைந்த செலவிலும் அதிக நம்பகத்தன்மையுடனும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்று தங்களின் வெளிநாட்டு வேலை கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்தோடு வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்றும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாபம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களனிவழி வீதியில் ரயில் சேவைகளை கட்டுப்படுத்துவது குறித்தும் நாவல நாரகேன்பட்டி ரயில் கடவையை மூடுவது குறித்தும் ரயில்வே திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாரகேன்பட்டி மற்றும் நுகேகொடை ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைந்துள்ள நாவல நாரகேன்பட்டி வீதி ரயில் கடவையில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய புனரமைப்பு பணிகள் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 1ஆம் திகதி காலை 7 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி வரை களனிவழி பாதையில் கொழும்பு கோட்டைக்கும் நுகேகொடை ரயில் நிலையத்திற்கும் இடையிலான ரயில் சேவைகள் இடம்பெற மாட்டாது. மேலும் அன்றைய தினம் பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் களனிவழி பாதையில் ரயில் இயங்கும் நேரங்கள் குறித்தும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. சுரேஷ் தலைவை விசாரிக்கின்ற குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபயசேகரவை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குமாறு கோரி நீதிமன்றத்திலே மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுதர்ஷினி ஹேரத் முதன்முறையாக அடிப்படை ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தது மட்டுமல்லாமல் சுரேசலே சார்பில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகளை திணறடித்த சம்பவம் நீதிமன்றத்திலே இடம்பெற்றிருந்தது. பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுதர்ஷினி ஹேரத் நீதிமன்றத்திலே சுரேசலேவுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்த வேளை சுரேசலே 64 பக்கங்கள் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டில் பல பக்கங்களை கிழித்திருந்த விடயம் அம்பலமாகியுள்ளது. அத்தோடு மனுதாரர் தரப்பு தூய்மையான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை, மிக மோசமாக அணுகி இருக்கின்றார்கள், இதில் பல பொய்கள் இருக்கின்றன, இதனை நீதிமன்றம் ஒருபோதும் கருத்தில் எடுக்கக்கூடாது, இவர்களுடைய அனைத்து வாத திறமைகளும் போலிகளால் நிரம்பப்பட்டவை என அவர் நீதிமன்றத்தில் கடுமையான வாதத்தை முன்வைத்திருந்தார். மேலும் ஜூன் 11ஆம் திகதி குறித்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 5 அறிக்கைகள் நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்து வரப்பட்டதாகவும் சுதர்ஷினி ஹேரத் தெரிவித்துள்ளார். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் கொரிய நிறுவனம் ஒன்றிற்கு மணல் அகழ்வு திட்டத்தை வழங்கியதன் மூலம் அரசுக்கு 20 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக இந்த மாதம் 31ஆம் திகதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போத்ரகம முன்னிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் சுலோஷனா கெட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த உபாலில் எனக்கே என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்பட மாட்டாது என்பதால் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்ட நீதவான் முதலாவது சந்தேக நபரை வழக்கிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டதோடு இரண்டாவது சந்தேக நபருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அது குறித்து நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி குறித்த இரு சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்பு பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான போதே இந்த தகவல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 4 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை விடயம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் ராஜபக்ஷ தரப்பிற்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போதைய உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கோட்டபாய ராஜபக்ஷ நியமித்த நீதிபதிகள் இருப்பதால் வயது நீட்டிப்பு மூலம் அரசியல் பழிவாங்கல் நடக்கும் என்ற வாதத்திற்கு போதிய ஆதாரம் இல்லை என்று அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளில் 7 பேரை கோட்டபாய ராஜபக்ஷவும் 5 பேரை அனுரகுமார் திசாநாயக்கவும் நியமித்துள்ளனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் பெரும்பாலானவை நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை சார்ந்தவை என்பதால் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பேசப்படுகின்றது. இலங்கையில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக நீதித்துறைக்கு பெரும் சவாலாகவும் உள்ளது. ஓய்வு வயதை நீடிப்பதால் மட்டும் இந்த சிக்கல் தீர்ந்துவிடாது. நிர்வாக மட்டத்திலிருந்தே நீதித்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.